ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது வந்து பெரி ஓரல் டெர்மடைட்டிஸ்னு ஒரு கண்டிஷனுங்க. இது வந்து ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும்தான். அதுவும் வந்து சைல்டு பேரிங் ஏஜ்னு சொல்லுவாங்க. 16 இருந்து 45 வயதுக்குள்ள உள்ள பெண்மணிகளுக்கு மட்டும்தான் மெஜாரிட்டி வரும். எங்கேயோ 1-2 கேஸ் தான் வந்து மேல் மெம்பருக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது எதனால வருதுங்கிறது வந்து இன்னுமே வந்து நிறைய ப்ராஸ்டசிஸ் மாதிரி சொல்லதான் செய்றாங்க. இதனால இருக்கலாம், அதனால இருக்கலாம்னு இன்னுமே வந்து சரியான காரணங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இது வந்து மேபி டியூ டு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாம்னு ஒரு சாரார், இல்லைன்னா வந்து அந்த வின்டர் சீசன்னால இதாகிறனால அந்த மாதிரினால வரலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இல்லைன்னா இன்ஃபெக்ஷனால இருக்கலாம்னு ஒரு சாரார். அப்புறம் வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸோட வேரியன்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எத்தனையோ கருத்துக்கள் இருந்தாலும் வந்து இன்னும் சரியான காரணம் வந்து கண்டறியப்படலை. இது வந்து என்ன மாதிரி பிரசன்ட் ஆகும்னா, இந்த இங்க இருக்கிற மூக்கு, இந்த மூக்கோட இந்த பகுதியில இருந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பேப்யூலாங்க சின்னதா அப்படி கண்ணு தெரியாம லேசா இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த ஏரியா பூரா வந்து இதுலயே அந்த வெளியில மட்டும்தாங்க இதாகும். விஷயம் வந்து இந்த பள்ளி எச்சல்லாம் சொல்லுவாங்க சிலர். இந்த கார்னர் அடுத்து இங்க மேல இவ்வளவு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஒரு ஊரில் இருக்கலாம், அவ்வளவுதான். அதுவும் வந்து அக்கேஷனலா தான் இருக்கும். ரொம்ப ஒரு இன்டென்சிவாவோ இல்லைன்னா ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங் ஊரில் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால வந்து இது அவங்க வந்து டே டு டே லைஃப்ல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனா எதிர பாக்குறவங்க என்ன உன்னோட வாயை சுத்தி அந்த மாதிரி வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அந்த கேட்குற அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இதுல வந்து இதாகும். மற்றபடி இதுல வந்து அவங்களுக்கு வந்து சொல்ற அளவுக்கு வந்து ப்ராப்ளமோ பாதிப்போ எதுவுமே ரொம்ப இருக்காது. பார்க்கும் பொழுது முகத்துல வந்து அவங்களோட கண்ணாடியில முகத்தை பார்க்கும் பொழுது முகத்தை சுத்தில இந்த மாதிரி உதட சுத்தில இந்த மாதிரி சின்ன சின்ன பொறி பொறியா இருக்குது திடீர்னு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான் பிரசன்ட்டும் ஆகும். வேற எந்த பாதிப்பு இருக்காது. ஊரல் இருக்காது. ஊரல் வந்து ரொம்ப அக்கேஷனலா வரலாம். அதே மாதிரி செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்ததுன்னா சில நேரங்களில் வந்து அந்த பேப்யூல் வந்து பஸ்டில் மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அந்த சொரிஞ்சு விட்டு அந்த முள்ளி விட்டு சில நேரம் அதை பிக்கி ட்ரை பண்ணுவாங்க. பண்ணாதனால செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதனால வந்து நீர் கோத்து சலம் வச்சதுன்னா மட்டும்தான் வலி, இல்லைன்னா வந்து வேதனை அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து இதனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காதுங்க. எப்பயாவது அக்கேஷனலா ஒரு ஊரல் வரும். அது ஏதாவது காஸ்மெட்டிக் அந்த மாதிரி அப்ளை பண்ணா, சில நேரம் வந்து தேவையில்லாத காஸ்மெட்டிக் இல்லைன்னா சேராத காஸ்மெட்டாலஜி ஏதாவது அப்ளை பண்ணா, ஃபேஷியல் பவுடர், ஃபேஷியல் பேக்கிங் அந்த மாதிரி போடுறது வந்து சிலருக்கு ஒவ்வாமைனால கூட இந்த மாதிரிலாம் வரலாம். அதனால வந்து என்னதான் காரணம்ன்றது தெரியாது. சிலர் வந்து அந்த இதோட பயாப்சி எடுத்து பார்க்கும் பொழுது டெமோடெக்ஸ் ஃபாலிகுலாரம் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஒரு ஆர்கானிசம் காஸ் பண்ற ஃபாலிகுலேட்டிஸை மாதிரியே இது இருக்கும். ஆனா அந்த லீஷன்ல இருந்து நம்ம அதை இது பண்ணா கண்டிப்பா வந்து அந்த ஆர்கானிசத்தை கல்ச்சர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் அதை காஸ் பண்ணுது அப்படின்னு வந்து இன்னுமே வந்து ஆத்தென்டிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணல. இந்த எக்ஸ்பெரிமெண்டலா லேப் இன்வெஸ்டிகேஷன் வைஸ் வந்து இன்னுமே ப்ரூவ் ஆகல. மேபி இருக்கலாம். ஏன்னா அது அந்த டெமோடெக்ஸ் ஃபாலிகுலாரம் இருக்கு இல்லையா, அது காஸ் பண்ற டெர்மடைட்டிஸோட பிக்சரும் இதோட ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சரும் வந்து மோரல்லெஸ் சிமிலரா இருக்கும் பார்க்கும்போது. ஆனா அந்த ஆர்கானிசத்தை வந்து கல்ச்சர் பண்ண முடியாதனால இதுதான் அதை காஸ் பண்ணுது அப்படின்னு கன்ஃபார்மா நம்மளால வந்து சொல்ல முடியல. அதே மாதிரி தான் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சில நேரங்களில் இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒன்லி சைல்ட் பேரிங் ஏஜ்ல மட்டும்தான் வரும். ஆனா ஓரல் பில்ஸ் எடுக்கிற மக்களுக்கு நிறைய வராது. ஓரல் பில்ஸ் எடுக்காதவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஹார்மோன் ரிலேட்டடா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சரி, சன்லைட் டேமேஜ்னால வருதான்னு பார்த்தா சம்மர்ல இது வந்து எக்ஸாசர்வேட் ஆகாது. ஒரு பாசிபிள் காரணம் என்ன இருக்கலாம்னா, இந்த உதடு வந்து அடிக்கடி வந்து இப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த ஹேபிட், பேட் ஹேபிட் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வர வாய்ப்பு இருக்கு. அந்த நாக்கில் இருக்க சலைவானால வரலாமா, இல்ல அந்த மாதிரி வந்து அதுக்கு அலர்ஜியா, இல்ல அதுல இருக்க ஹார்மோன்ல ஏதாவது இது பண்றதுனால வருதா, இந்த மாதிரி நிறைய வந்து இதனால இருக்குமா அதனால இருக்குமான்னு சொல்றதுதான் காரணம். ஆனா இன்னுமே வந்து சரியான இது கண்டுபிடிக்கப்படலை. ஆனாலும் வந்து அந்த சைல்டு பேரிங் ஏஜ்ல வந்து இது ஒரு கண்டிஷன் மாதிரி வருது. மேபி இது வந்து செபோரிக் ஒரு வேரியண்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது வந்து தானாவே சரியாகும். பட் இட் வில் டேக் டைம். ரொம்ப டைம் எடுக்கும். அது வரல அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து வருஷ கணக்கா இருக்கலாம், சில மாச கணக்கு இருக்கலாம். தானாவே ஸ்பான்டேனியஸா ரிக்ரெஷன் ஆயிடும். அது வரல நம்ம விட பொறுமை இல்லாதவங்க வந்து டாபிக்கல் ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட் வந்து ஏதாவது யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஹைட்ரோகார்டிசோன் அந்த மாதிரி ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் வந்து போட்டால் நல்லா இதாகும். அடுத்து வந்து ஓவரலாக வந்து சிஸ்டமிக்கா வந்து டெட்ராசைக்ளின் டாக்ஸிசைக்ளின் வந்து நம்ம வந்து ஒரு 7 to 14 days வந்து ஓவரலாக எடுத்தாலுமே வந்து இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாய் எது சாப்பிட்டாலுமே நல்லா சுத்தமாக கழுவுற மாதிரி இது பண்ணணும். அப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டால் வந்து உடனடியாக வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி எதையாவது ஒரு இதை வச்சு அந்த கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி மேக்கப் எதனால போட்டாலுமே வந்து அதை வந்து உடனடியாக கொஞ்சம் ஒரு 6 hours இல்லை 4 hours கழிச்சு கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரி நம்ம படுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அந்த காஸ்மெட்டாலஜியில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது வந்து கன்ஃபார்மாக வந்து எல்லாமே அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் எல்லாமே வர்றது கிடையாது. சிலருக்கு மட்டும் வரும். அந்த அப்ளை பண்ணுறதுலேயே சிலருக்கு வந்து வர்றதில்லை. அது ஏன் சிலருக்கு வருது, சிலருக்கு ஏன் வர்றதில்லைன்ற டியூட்டி இவங்களுக்கு மட்டும் அலர்ஜி வரலாம். அந்த மாதிரி கூட பாசிபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இந்த கண்டிஷன் லேடிஸ்க்கு மட்டும் சைல்டு பேரிங் ஏஜ், அதாவது 15 40 வயசுக்குள்ள மட்டும்தான் வரும். அந்த பின்னாடி வராது, முன்னாடி வராது. அதே மாதிரி ஜென்ஸ்க்கு வரவே வராது. அப்படியே ஜென்ஸ்க்கு வந்து எங்கேயோ 1-2 கேசஸ் தான் ரிப்போர்ட்டடு. அது வந்து ரொம்ப 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 ரேர். ஸோ இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் வர்றதுனால இதே பற்றி தெரிஞ்சுக்கிட்டு
சொல்லிட்டு இது வந்து சாதாரண பயப்பட வேண்டிய கண்டிஷன் கிடையாது. ஆனா கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். அதை போட்டாலுமே சில நேரங்களில் சரியாகும், சிலருக்கு வந்து சரியாகாது. டாபிக்கல் ஃப்ளோரினேட்டட் ஸ்டீராய்டு இல்லைன்னா டாபிக்கல் ஹைட்ரோகார்டிசோன் ஆயின்மெண்ட் போட்டாலே போதும். சிஸ்டமிக்கா வந்து டாக்ஸிசைக்ளின் வந்து ஒரு 14 days எடுக்கணும். இதுதான், இது பண்றதுனாலே கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிடும். அடுத்து வந்து லிப்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா வின்டர் வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த வெடிப்பு வர மாதிரி வருங்க. உதடுல வந்து வெடிப்பு வரும், கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த லிப்ஸ் வந்து அப்படி இதாகும். அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பா வந்து பகல் நேரங்களில் பசு வெண்ணெய் தடவுங்க. ஏன்னா இது வந்து நைட்ல போட்டீங்கன்னா நிச்சயம் எறும்பு வரும். ஸோ பகல் நேரங்களில் வந்து பசு வெண்ணெய் தடவலாம். கிளிசரின் இருந்ததுன்னா கிளிசரின் தடவலாம். வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற நேரங்களில் வந்து அந்த வேஸ்லின் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கிடலாம். அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணீங்கன்னா லிப் மாய்ஸ்சரைசிங்லாம் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு அந்த ட்ரைனஸ், அந்த ஃபிஷர், வெடிப்பு இதெல்லாம் வந்து தவிர்த்திங்கனாலுமே நல்லா இருக்கும். உதடு வந்து பாக்குறது வந்து முகத்துல வந்து கண்ணுக்கு வந்து எப்படி ஒரு முக்கியமோ அதுக்கு அடுத்து வந்து லிப்ஸ். இந்த ரெண்டு தான் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் இதுன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு அடுத்து வந்து லிப்ஸ். ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பராமரிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இது கூட வராத அளவுக்கு அழகான ரோஸ் கலர்ந்த ஹெல்த்தி லிப்ஸ் எப்படி இருக்கும்னாங்க, கொஞ்சம் அந்த ஸ்ட்ராபெரி இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு ரிச்லி வேஸ்குலருங்க. லிப்ஸ் வந்து எப்பவுமே வந்து உதடுகளில் வந்து வேஸ்குலாரிட்டி வந்து ரொம்ப இருக்கும். அதனால இது வந்து சின்ன ஒரு காயம் பட்டாலும் அப்படி ஒரு பிளட் வரும். ஸோ நீங்க எப்பவுமே வந்து இதுல காயம் பட்டதுன்னா ரொம்பவே பிளட் வரும், ரொம்ப வேஸ்குலரைஸ்டு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் அந்த பிச்சு எடுக்கும்போது நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த லேஸா அந்த கிரஸ்ட் மாதிரி வருதுன்னா அதை லேஸை பிக்க ட்ரை பண்ணாலே அந்த பிச்சதுலேயே ப்ளீடிங் வந்து ரொம்ப வரும். அதே மாதிரி காயம் படுதுன்னு வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி கீழே விழுந்தீங்கன்னா உதடு வந்து அடிக்காது. அந்த பல்லு மட்டும் மேல் தாடில் இருக்க பல்லு வந்து அந்த கீழே இருக்க உதட வந்து லேஸா அழுத்தினாலே உங்களுக்கு இன்ஜுரி வந்துடும். அந்த இன்ஜுரியிலே வந்து அவ்வளோ ஒரு ப்ளீடிங் வரும். ஸோ இதை வந்து ரிச்லி வேஸ்குலர் இருக்கனால கண்டிப்பாக வந்து அதுக்கு கொஞ்சம் கேர் எடுக்கணும். இன்ஜுரி வந்து அவாய்ட் பண்ணணும். எந்த ஒரு காஸ்மெட்டிக் அப்ளை பண்ணாலுமே வித்தின் 4 to 6 hours அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து ஃபேஸ் வந்து நல்லா வெது தண்ணி இல்லைன்னா லியூகாம் வாட்டர் இல்லைன்னா வெந்நி வச்சு நல்லா முகத்தை சுத்தமாக கழுவிடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளம் வராது. ஃபேஸ் வந்து சுத்தமாக உதடுகள், அதரங்கள் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்க வரை நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.